வந்து என்ன டிமாண்ட் சொல்லி சொல்லுங்கள். கொஞ்சம் ஆட்டாதீங்க. ஆட்டாது கொஞ்ச நேரம் இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க, ஆட்டாதீங்க. அண்ணா இங்கே பாருங்கண்ணே. ஓகே, போகலாண்ணா, போகலாம். என்னோடய பேர் வந்து அமல்ராஜ். நான் நிறுவனர் தலைவர் ஓட்சா கூட்டமைப்பு, அதாவது ஓட்சா ஊராட்சி பணியாளர்கள் சங்கம். எங்களுடைய சங்கத்தில் வந்து மொத்தம் 60,000 பெண்கள் வந்து உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து இந்த இடத்துல சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நாங்கள் எதற்காக இங்கே கூடியிருக்கிறோம் என்றால், தமிழ்நாடு முழுவதும் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சிகளில் பணியாற்றக்கூடிய அனிமேட்டர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பரப்புரையாளர்கள், அதாவது தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தை பற்றி மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய பணிகளை செய்பவர்கள் அனிமேட்டர்ஸ் என அழைக்கப்படக்கூடிய பரப்புரையாளர்கள். அந்த பரப்புரையாளர்களுக்கான ஊதியம் சுமார் 8 மாத காலமாக வழங்கப்படவில்லை. அதேபோல அவர்களுக்கான நியமனங்கள் மறுக்கப்படுகின்றன. ஏற்கனவே வேலை பார்த்த பணியாளர்களை பணியிலிருந்து நீக்கம் செய்துள்ளார்கள். அவர்களுக்கு பிஎஃப், இசிஎஃப், அதாவது தொழிலாளர் வைப்பு நிதி மற்றும் மருத்துவ பராமரிப்பு நிதி ஆகியவை முறையாக பிடித்தம் செய்து செலுத்தப்படவில்லை போன்ற பிரச்சனைகளுக்காக இங்கே வந்து அவங்க வந்து கூடியிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களிலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் காலை முதலே வந்து சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் அவங்க காத்திருக்கிறாங்க. நாங்கள் இந்த போராட்டத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு சொல்லிக்கொள்வது என்னவென்றால், தமிழ்நாடு முழுவதும் உள்ள பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, பெருமாநகராட்சிகளில் பணியாற்றும் அனிமேட்டர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பரப்புரையாளர்களுக்கு நேரடியாக ஊதியம் வழங்க வேண்டும். அவர்களது 8 மாத நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். அதேபோல ஒப்பந்ததாரர் மூலம் அவர்கள் நியமனம் செய்யப்படும் பொழுது ஒவ்வொரு ஒப்பந்ததாரரும் அவருடைய நியமனத்திற்கு சுமார் 70,000 முதல் 1,00,000 ரூபாய் வரை வாங்கி கொண்டு தான் நியமனம் செய்கிறார்கள். அதேபோல அவருடைய ஊதியம் தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தினுடைய கைட்லைன்ஸ் படி 16,700 ரூபாய் மாத ஊதியம் ஆகும். ஆனால் அந்த 16,700 வழங்கப்படாமல் ஒவ்வொருவருக்கும் மாதம் 8,000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுகிறது. அதையெல்லாம் கண்டித்து தான் அதே போல எந்த மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சிகளில் அனிமேட்டர்ஸ் வந்து வேலை முடித்து வரும்போது அவங்களுக்கு உட்கார்வதற்கு இருக்கை வசதி ஏற்படுத்தி தருவது இல்லை. இது வந்து இருக்கை வசதி ஏற்படுத்தி தரணும். ஒப்பந்த முறையை ரத்து செய்ய வேண்டும். இதையெல்லாம் வலியுறுத்தி தான் இன்றைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். ஓட்சா ஊராட்சி பணியாளர்கள் சங்கத்தை பொறுத்தமட்டில் இந்த அரசாங்கத்திற்கு கடந்த 4.5 ஆண்டு காலமாக பல்வேறு டிமாண்ட்ஸ் வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த தமிழக அரசாங்கம் எந்த கோரிக்கையையும் இதுவரைக்கும் நிறைவேற்றவில்லை. குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை ஊராட்சிகளில் பணியாற்றும் தூய்மை காவலர்களுக்கு மாதாந்திர ஊதியம் ரூபாய் 10,000 கேட்டோம், அது இதுவரை வழங்கப்படவில்லை. தூய்மை பணியாளர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியத்திலிருந்து காலமுறை ஊதியம் கேட்டோம், அது இன்று வரை வழங்கப்படவில்லை. தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சிகளில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேல் வேலை பார்க்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு மாதம் 4,000 ரூபாய் சம்பளம் அல்லது 250 ரூபாய் சம்பளம் மட்டுமே வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம். இந்த அரசாங்கம் அதையும் நிறைவேற்றவில்லை. அதேபோல தமிழ்நாடு முழுவதும் தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தின் கீழ் வேலை பார்க்கக்கூடிய சுகாதார ஊக்குநர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மோட்டிவேட்டர்ஸுக்கு மாதம் 5,000 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம். அதுவும் இன்று வரை நடக்கவில்லை. அதே போல மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய WHC என்று அழைக்கப்படக்கூடிய பெண் சுகாதார தன்னார்வலர்களுக்கு மாதாந்திர ஊதியம் 5,500 தான் வழங்கப்படுகிறது. அதனை 10,000 உயர்த்தி வழங்க வேண்டும். அவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும். அதே போல பரப்புரையாளர்களுக்கு ஒப்பந்த முறையை ரத்து செய்துவிட்டு பேரூராட்சி மூலமாக நேரடியாக ஊதியம் வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக கேட்டுக்கொள்கிறோம்.